ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான தினை அரிசி தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தோசை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து தினை அரிசி வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் வந்து இந்த டம்ளரில் தான் அரிசி வந்து அளந்து எடுத்திருக்கேன். இப்போ அதே டம்ளர்லேயே வந்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து இன்னும் ஒரு 2 டைம் நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக அரைச்சதுனால நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டேங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோங்க. அதனால் வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். நம்ம அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாவு வந்து ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 7லேருந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இது வந்து அப்படியே விட்டுருங்க. அது நல்லா புளிக்கட்டும். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து இந்த மாவு வந்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம அந்த மாவை எடுத்து நம்ம வந்து தோசை ஊற்றிடலாங்க. பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ இந்த தோசை வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த தோசையை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ இந்த தோசையை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த தோசைக்கு வந்து சாம்பார், சட்னி இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து தோசை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.